ஹலோ ட்ரேடர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் தமிழ் ஸ்டாக், நான் சுந்தர். ஸோ இப்போ நியூ இயர் கண்டிப்பாக வரப்போகுது வித்தின் 3 டேஸில். ஸோ இந்த நியூ இயரில் வந்து நிறையா யூடியூப்ஸில் நிறைய சினாரியோவில் நிறைய விதமான சார்ட் அனாலிசிஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ நம்மளோட ஸ்டைல் ஸ்மார்ட் மணி கான்செப்டில் நிஃப்டியோட ஹையர் டைம் ஃப்ரேம் லோயர் டைம் ஃப்ரேம் என்ன மாதிரி ஒரு ஃபார்மேஷன் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு நிஃப்டியில் இருக்கக்கூடிய சப்ளை அண்ட் டிமாண்ட் எங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது டீட்டெயில் அனலைஸ் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ அப்படிங்கிறது கண்டிப்பாகவே ஒரு எஸ்எம்சி ட்ரேடருக்கான அனலைசிங் வீடியோ தான் இருக்க போகுது. அதனால் முடிஞ்ச அளவு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ உங்களோட லைக் அண்டு கமெண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக எனக்கான அப்ரிஷியேட்டாக இருக்கும். அதனால் நான் மேலும் சில வீடியோக்கள் இந்த மாதிரி நம்ம கொடுக்குறதுக்கான வாய்ப்பாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளோட நிஃப்டி வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அப்படிங்கிறது மந்த்லி சார்ட்டில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ ஒரு ஆல் டைம் ஹையில் வந்து மந்த்லி ஜோனோட ஒரு ஈவினிங் ஸ்டார் பேட்டர்ன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடர்ஸ். ஸோ அந்த பேட்டர்ன் போட்டு மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரு கன்சால்டேஷன் அப்படிங்கிறது ஆகிட்டு இருக்குது. லாஸ்ட் செப்டம்பர் மந்த்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் அக்டோபர் மந்த்லேருந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக அந்த சிங்கிள் கேண்டிலோட ஹைக்கும் லோக்கும் பிட்வீனில் தான் மார்க்கெட் சுற்றிக்கிட்டு இருக்குது வித்தவுட் பிரேக் அவுட் ஹையர் லோ. ஓகேங்களா? ஸோ அட் சேம் டைம் பார்த்தீங்கன்னா இந்த பிளேசஸ்லேருந்து மார்க்கெட் ஒரு விதமான ஃபார்மேஷனில் போயிருக்கு அப்படிங்கிற வேர்டு சொல்லுவாங்க. பட் இந்த ஃபார்மேஷன் நம்ம பிலீவ் பண்ண மாட்டோம். ஓகேங்களா? அப்போ எதுக்கு கூட அதை ட்ரா பண்ணிங்க அப்படின்னா, இப்போது இந்த இடத்துல சம் பிளேசஸ் வந்து இப்படி டேப் ஆகிட்டு சம் அதர் ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடர் என்ன சொல்லுவாங்கன்னா, மார்க்கெட்டை வந்து இந்த ஒரு ரைசிங் வெஜ்ஜில் வந்து சப்போர்ட் எடுத்துக்கலாம், ஸோ மார்க்கெட் மேலே போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட ரவுண்ட் நம்பர் எது நியரஸ்ட்டில் இருக்குங்கிறத உங்களுக்கு நான் மார்க் பண்ணி காட்டிடுறேன். 22,000 நியரஸ்ட்டில் ரவுண்ட் நம்பர் இருக்குது மந்த்லி சார்ட்டில். ஓகேங்களா? ஜஸ்ட் நோட் டவுன் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்க்குறவங்க கண்டிப்பாக ஒரு பென் எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம வந்து டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணுறதுனால கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஃபியூச்சரில் இது யூஸ் ஆகும். ஓகேங்களா? ஓகே. ஸோ அப்போ இந்த 22,000 நியரஸ்ட்டில் ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா? இதை வந்து இன்னும் டார்க்காக வந்து இப்போ நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, 22,300 நியரஸ்ட்டில் ஒரு லைன் நம்ம ட்ரா பண்ணி வச்சுருக்கோம். ஓகேவா? இப்போது இந்த கண்டிஷன் படி பார்க்கும்போது இங்கே வந்து மார்க்கெட் ரிவர்ஸில் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பட் ரியாலிட்டி என்ன இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு செக் பண்ணலாம் மந்த்லி சார்ட்டில் அப்படி. ஓகேங்களா? ஓகே. தென் வீக்லியோட ஸ்ட்ரக்சர். ஸோ வீக்லியோட ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஸ்டில் இன் ஹையர் ஹையரில் ஃபார்மேஷனில் தான் அப்சைடு போய்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஜோன் அப்படிங்கிறது ஒரு கன்சால்டேஷன் ஜோன். ஓகேங்களா? ஸோ இது ஃபுல்லாகவே ஒரு ஸ்ட்ராங்கான கன்சால்டேஷன் ஜோனாக தான் வீக்லி சார்ட்டில் இருக்குது. ஆல்சோ இது வந்து ஒரு ஹை வீக்கு. ஸோ ஹை வீக்னு என்ன ப்ரோ அப்படின்னா ஹைலி ப்ராபபிலிட்டி ஓபி அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம். ஸோ அப்போ இந்த விக் அப்படிங்கிறது வீக்லியில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்றா தான் நம்மளுக்கு மார்க்கெட்டில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டே சார்ட்டில். ஸோ இப்போ டே சார்ட்டில் எப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி ஆஃப்டர் எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பூம் ஆனால் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு. அப்போது மந்த்லி சார்ட்டில் ஒரு ரைசிங் வெஜ்ஜோட சப்போர்ட்டாக இருந்த ஒரு இடம் ரியாலிட்டியில் என்னவாக இருக்குது அப்படின்னா டிமாண்ட் ஜோனாக இருக்குது. ஓகேங்களா? அப்போது இந்த பர்டிகுலர் பாயிண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் 2025. ஓகேங்களா? இது வந்து மந்த்லியோட சார்ட்டை இங்கே தான் அடுத்து இம்மிடியட் சப்போர்ட் ஜோன் இருக்குது வித் ஹெல்ப் ஆஃப் லோயர் டைம் ஃப்ரேம் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் மார்க்கெட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஜோன் இது வந்து. ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த ஜோனுக்குள்ளே வந்துட்டானா மார்க்கெட் வந்து கீழே போகிறதுங்கிறது அவ்வளோ சாத்தியம் கிடையாது. அப்படி கீழே போச்சுன்னா ஸோ ரியல் கிராஷ் 2008 இல்லை 2019 வந்துடும். அதனால் அவ்வளோ தூக்கம் விட மாட்டாங்க நம்புவோம். ஓகேங்களா? ஓகே. இது மந்த்லியோட சார்ட்டு என்னங்கிறது தெரிஞ்சிருச்சு. டே சார்ட் வரைக்கும் கொண்டு வந்துட்டோம். இப்போது டே சார்ட்டோட ட்ரெண்ட் என்னவாக இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ டே சார்ட்டோட ட்ரெண்டு நம்ம ரெகுலராக ட்ரா பண்ணுற அதே ஸ்ட்ரக்சர் ஃபார்மேஷன் மேக் பண்ணுறோம். இந்த ஸ்ட்ரக்சருங்கிறது ஒரு பியர் ஃபார்மேஷன் எனக்கு மாறி இருக்குது. ஓகேங்களா? இதெல்லாம் ஃபஸ்ட் டைம் ஒரு ஹை பிரேக் அவுட் பண்ணிட்டு கிட்டத்தட்ட இந்த மந்த்து ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இந்த ரேஞ்சஸில் தான் மார்க்கெட் சுற்றிக்கிட்டு இருக்கான். இது நம்மளுக்கான ஒரு எக்ஸ்ட்ரீம் லோ பாயிண்ட்டு ஆர்டர் பேக் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் டைம் ஒரு ஹை பிரேக் அவுட் பண்ணியிருக்கான். ஆல்சோ இந்த பிளேசஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெசிஷன் ஏரியா. இந்த பர்டிகுலர் பிளேஸ் தான் பார்த்திங்கன்னா மார்க்கெட் அப்படிங்கிறது மோர் நம்பர் ஆஃப் டைம் எனக்கு என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா மொமெண்டம் கிரியேட் பண்ணியிருக்கான். ஸோ திட் இஸ் ஆல்சோ கால்டு டிசிஷன் ஏரியா அப்படிங்கிற வேர்ட் சொல்கிறோம். இப்போது இந்த பிளேசஸ் 20,000 அதாவது 2025 இந்த 22,000 ரவுண்ட் நம்பர் நியரஸ்ட் மார்க்கெட் ட்ராவல் ஆகணும் அப்படின்னா குறுக்க அந்த கௌசிக்கு வந்தா அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய இந்த டே சார்ட்டோட ஐடியா வித் ஆர்டர் பேக்கை மார்க்கெட் ஃபெயில்ட் ஆக்கணும். அப்படி ஃபெயில்ட் ஆகி சஸ்டெயின் பிலோ அப்படின்னு போச்சுன்னா ஃப்ரீ ஃபால். டெய்லி மார்க்கெட்டில் நம்ம என்ன பண்ணலாம், அழகாக புட் ஆப்ஷனை பை பண்ணி ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு சினாரியோ இருக்குது. அப்போது அவ்வளோ சீக்கிரம் இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ண விடுவாங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகேங்களா? அப்போ டே சார்ட் படி இந்த இடத்துல நமக்கு என்ன இருக்குன்னா ஒரு விதமான டிமாண்ட் அப்படிங்கிறது இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஆஃப்டர் தட் பார்த்தீங்கன்னா இந்த பேரிஸ் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சருக்கு
இது ஃபுல்லாகவே ஒரு கன்சால்டேஷன் ஏரியா. ஓகேங்களா? ஸோ as per ஸ்ட்ரக்சர் மேப்பிங்கில் இது ஸ்ட்ரக்சரை மேக் பண்ணலாமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கூடாது. அப்போ ஏன் நீங்கள் மேக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இது வந்து நம்ம ஒரு ஃபில் பேக் இருக்குங்கிறதாக நம்ம மேக் பண்ணியிருக்கோம். பட் ஸ்ட்ரக்சரேஷன் வந்து ஸ்ட்ரக்சர் கிடையாது. ஸோ ரியல் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது இது ஃபுல்லாக ஜஸ்ட் ஒரு சிங்கிள் லெக் மூவ்மெண்ட் தான். ஓகேங்களா? இப்படி தான் மார்க்கெட்டில் வந்து சினாரியோ அப்படிங்கிறது கீழே வந்திருக்கு. இப்போது 1 ஹவரில் எடுத்துக்கலாம். அப்போது நெக்ஸ்ட்டு சப்ளை எங்கே ப்ரோ இருக்குது அப்படின்னா, த எக்ஸ்ட்ரீம் ஹை பாயிண்ட் இருக்கக்கூடிய இதுதான் நம்மளோட அடுத்த சப்ளை ஜோன் டே சார்ட்டில். சப்ளை எங்கே இருக்குன்னு தெரியும், டே சார்ட்டோட டிமாண்ட் எங்கே இருக்குன்னு தெரியும். ஸோ இந்த டிமாண்ட் ஃபெயில் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் ஸ்ட்ராங்கான டிமாண்ட் எங்கே இருக்குங்கிறத நம்ம மார்க் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ இந்த மந்த்லி சார்ட் போட்டு மேபி யாராவது சொன்னாங்கன்னா அதை நம்பக்கூடாதுங்கிறத நான் முன்னாடியே சொல்லிட்டேன். ஓகே, தென் டே சார்ட்டு. ஸோ இப்போ இந்த டே சார்ட்டில் என்ன பண்ணியிருக்கான் மார்க்கெட் அப்படிங்கிறது சொல்லிட்டோம். ஓபி வந்து இன்னும் டேப் ஆகலை. 1 ஹவர் எடுத்துக்கிறோம். இந்த 1 ஹவரோட ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது மார்க்கெட்டோட கண்டிஷன் என்னவாக இருக்குன்னா, திஸ் இஸ் லாஸ்ட் லோயர் லெவல் ஃபார்மேஷன். ஃபஸ்ட் டைம் மார்க்கெட் ஹை பிரேக் அவுட், தென் ஹையர் ஹை ஃபார்மேஷனில் அப்போடு போயிருக்கான். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் ஃபஸ்ட் டைம் ஒரு ஓபி வந்து ஃபெயில்ட் ஆகியிருக்கான். ஓகேவா? எந்த ஓபி இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஆக்சுவலாக இந்த பிளேசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்பேக்காக நான் மார்க் பண்ணி கட்டிருக்கேன். ஸோ ரியல் ஸ்ட்ரக்சருங்கிறது இப்படி தான் இருந்திருக்கு. அதை நீங்கள் மறந்துடாதீங்க. நிறையா நிறைய ஸ்ட்ரக்சர் மேக் பண்ணனால ஸ்ட்ரக்சர் நினச்சிருங்க. ஜஸ்ட் அது இந்த அப் ட்ரெண்ட் ரேலிக்கான ஒரு ஃபுல் பேக்கில் மார்க்கெட் கீழே வந்திருக்கு அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணுறேன். தட் இஸ் நாட் ரியல் ஸ்ட்ரக்சர். ரியல் ஸ்ட்ரக்சர் இது தான். ஓகேங்களா? இப்படி தான் மார்க்கெட் ஃபாலோ ஆயிருக்கு. அப்போ இந்த ஒரு ஓபி வந்து எனக்கு லிட்டில் ஒரு பிரேக்கர் பேக் ரேட்டு கீழே விழுந்துட்டான். ஸோ இப்போ இந்த ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சருக்கு இனிமேல் மார்க்கெட்டில் எக்ஸ்ட்ரீம் ஹை பாயிண்டில் இருக்கக்கூடிய இந்த ஹைவிக்கு அப்படிங்கிறதா அனதர் ஸ்ட்ராங்கஸ்ட்டு ஆர்டர் பிளாக். ஓகேங்களா? பேரி சைடில். அப்போது மார்க்கெட் டே சார்ட்டில் பார்த்தீங்கன்னா 1 ஹவரோட கன்சால்டேஷன் இருக்கிறதுனால இது அனதர் ஆர்டர் பிளாக். ஓகேங்களா? அப்போது இந்த பிளேசஸ்ங்கிறது தான் அடுத்து ஸ்ட்ராங்கான பையிங்கான மொமெண்டமாக இருக்க போது. தென் இந்த ஃபஸ்ட் டைம் லோ பிரேக் அவுட்டில் இருக்கக்கூடிய இந்த ஆர்டர் பிளாக், தென் இந்த ஹை வீக் அப்படிங்கிறது 24,800 நியரில் இருக்கக்கூடிய இந்த ஜோன் அடுத்த ஒரு செல் ஆஃபோட ஏரியாவாக இருக்க போகுது. ஓகேங்களா? இப்போது மார்க்கெட் 1 ஹவர் ஜோன் அப்படிங்கிறது இந்த பிளேசஸில் வந்து லோயர் லோ லோயர் ஹை ஃபார்மேஷனுங்கிறது ஆகும். ஸோ அப்படி ஆகும்போது 1 ஹவர் ட்ரெண்ட் பேரிஸ்ங்கிற கண்டிஷன் வரும்போது we need 5 minutes கன்ஃபர்மேஷன் ஃபார் என்ட்ரி. ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு மந்த்லி வீக்லி என்ன பார்த்தோம், டே சார்ட்டில் இருக்கக்கூடிய சப்ளை டிமாண்ட் எங்கே இருக்குங்கிறது நோட் பண்ணிட்டோம். தென் 1 ஹவர் ஃபைன் டியூன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டிமாண்ட் ஜோனும் சப்ளை ஜோன் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஸோ இந்த டிமாண்ட் ஜோன் வந்து நம்ம எப்படி ட்ரேட் பண்ணணுங்கிறத நம்ம சொல்லிட்டோம். ஓகேங்களா? பிகாஸ் ஆஃப் மார்க்கெட்டோட டே சார்ட்டோட ட்ரெண்டு பேரிஸு ஃபஸ்ட் டைம் ஒரு நியூ ஹை பிரேக் பண்ண ஐடிஎம்லோட ஓபியில் நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம். அப்போட ப்ராபபிலிங்கிறது 10 ட்ரேடில் 8 தான் சக்ஸஸ் ஆகும். மீதி 2 ஃபெயிலியர் ஆகிக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? அட் சேம் டைம் இந்த ஜோனில் இருக்கக்கூடிய லோயர் டைம் ஃப்ரேம் 1 ஹவரோட ஆர்டர் பேக்குங்கிறது பார்த்தீங்கன்னா சூப்பராக மெயின் பண்ணியிருக்கு. பட் அந்த பிளேசஸ்க்கு வரும்போது ட்ரெண்டு எனக்கு பேரிஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ இந்த கண்டிஷனில் நமக்கு என்ன ஆகணும், மார்க்கெட் ஸ்டாப் லாஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ 5 மினிட்டோட ஒரு கன்ஃபர்மேஷன் சேஞ்ச் ஆஃப் ஏரட்ரோ, ஸ்டாப் கண்டோ, எஸ்எம்எஸ்ஓ, ஃப்ளிப்போ, இது ஃப்ளிப்பு ஆக்சுவலாக பேரிஸ் எடுங்க. ஓகேங்களா? லோயர் டைம்னு பார்க்கும்போது அப்போசிட் ஃப்ளிப் நீங்கள் எடுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த 5 டைப் ஆஃப் பிரேக் அவுட்டை பொறுத்து இடத்துல ட்ரேட் பண்ணலாம். அகைன் நான் சொல்லிடுறேன், பிரேக்கர் பிளாக், எஸ்எம்எஸ், ஸ்டாப் கன், சேஞ்ச் ஆஃப் ஏரட்டர், ஃப்ளிப்பு. ஓகேங்களா? ஓகே தான் கண்டிஷன் முடிஞ்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன பண்ண போகிறோங்கிறத சொல்லியாச்சு. இதை இன்னும் ஃபைன் டியூன் பண்ணி இன்ட்ராடேக்கு நான் என்ன பண்ண போகிறேன், இதெல்லாமே ஒரு லாங் டேர்ம் மாதிரி உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த இடம் ஹையர் டைம் ஓபியில் வரும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு எல்லாமே லாங் டேர்ம் மாதிரி. இப்போ இதை வச்சுட்டு நெக்ஸ்ட் வீக்கு எப்படி ஒரு மார்க்கெட்டை மூமெண்டம் கொண்டு போகலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். நான் லாஸ்ட் வீக் இந்த மாதிரி நம்ம ஜோன் சொல்லியிருந்தோம். மார்க்கெட் எந்த விதமான ஜோனும் டேப் பண்ணாமல் அந்த 4 days ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு லோ டு ஹை போட்டு பார்க்குறோம். 300 பாயிண்ட்டுக்குள்ள தாங்க ரேஞ்ச் இருந்திருக்கு. ஒரு வாரமே 300 பாயிண்ட் ரேஞ்சஸ்க்குள்ள தான் இருந்திருக்கு. அப்போ கண்டிப்பாக இந்த வாரம் ஒரு மொமெண்டம் இருக்கிற சான்சஸ் இருக்குது. அப்போ 2025 மொமெண்டமாக இருக்குமா அப்படிங்கிறத செல்லர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவோட சேர்த்து பார்க்கும்போது கண்டிப்பாக தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ அப்போது இந்த பிளேசஸ்லேருந்து மார்க்கெட் கீழே வரப்போகுதா இல்லை மேலே வரப்போகுதா அப்படிங்கிறத பார்க்குறதுக்காண்டி 5 மினிட்ஸோட ஸ்ட்ரக்சர் எடுக்கிறேன். இப்போ இந்த 5 மினிட்டோட ஸ்ட்ரக்சர் எப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இது நம்மளுடைய லாஸ்ட்டாக கிடச்ச பேரிஸ் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கண்டினியூஷன். இங்கேருந்து ஹையர் ஹையில் ஃபார்மேஷன் அப் சைடு போயிருக்கு. ஃபஸ்ட் டைம் லோ பிரேக் அவுட், மார்க்கெட் அகைன் பார்த்தீங்கன்னா நியூ ஹை எனக்கு பிரேக் அவுட் பண்ணிட்டான். அப்போ மார்க்கெட்டோட கரண்ட் ட்ரெண்ட் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹையர் ஹையில் ஃபார்மேஷனில் 5 மினிட்ல இருக்குது. ஸோ இந்த 5 மினிட்டோட ஸ்ட்ரக்சருக்கு இந்த ஃபுல் பிளேசஸில் பார்த்தீங்கன்னா ஆர்டர் பிளாக் பெருசாக இல்லைங்க. அப்போ எங்கே ப்ரோ ஆர்டர் பிளாக் இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரீம் லோ பிளாக் இந்த கன்சல்டேஷன் பேஸ் தான் அனதர்
புல் ஆர்டர் பிளாக் ஓகேங்களா. தென் இந்த ஓவரால் ஸ்ட்ரக்சரோட டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் நான் மேக் பண்ணிக்கிறேன். 0.5 பாயிண்ட் டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் இருந்து மேபி சம் ஃபில் பேக் கொடுத்துச்சுன்னா மார்க்கெட் என்ன பண்ணலாம், மூமெண்டம் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. அது 0.5 டிஸ்கவுண்ட் ப்ரைஸாக இருக்கலாம், 0.618 கோல்டன் ரேஷியோ இருக்கலாம், இல்லை 0.786 இன்ஸ்டிடியூஷனல் ரிவர்சல் ஏரியாவும் இருக்கலாம் ஓகேங்களா. ஸோ எங்களால் அந்த ஓபி வந்து டேப் ஆகலாம். அட் சேம் டைம் ஓபிக்கு வரும்போது மார்க்கெட் அப்படியே வந்து விழுந்துட்டாங்கன்னா இந்த 5 மினிட்ஸோட அப்படியே மேலே கொண்டு போகும். இன்கேஸ் இங்கே வரும்போது இந்த லோ கீழே வந்து இப்படி பாடி க்ளோஸ் ஆகிட்டு திரும்ப ஒரு புல் பேக் கொடுத்தாங்கன்னா இங்கே ட்ரெண்டு பேரிஸ் ஆகும். இங்கே 1 மினிட்டோட கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். இந்த பிளேஸில் 2 விதமான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது மார்க்கெட்டில் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த 1 ஹவரோட ஓபி ஜோனை டேப் பண்ணாமல் நியரஸ்ட் பிளேஸில் மார்க்கெட் வந்துட்டு மேலே போனதுனால மேபி இது ஒரு ஸ்விங் லோ லிக்விடிட்டி பை செட்டப் ஆக்ட் ஆகலாம். அட் சேம் டைம் இந்த ஒரு 5 மினிட்ஸோட ஆர்டர் பிளாக்குக்கு அபோவ் பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்எம்எஸ் பேட்டர்ன் போட்டுருக்கு. இது வந்து ஈக்குவல் லோ லிக்விடிட்டி ஓகேங்களா. அப்போ இந்த டிமாண்டும் எனக்கு ஹை ப்ராபபிலிட்டி, இந்த 1 ஹவரோட டிமாண்டும் ஹை ப்ராபபிலிட்டிங்கிற கண்டிஷனில் மார்க்கெட் இருக்குது ஓகேங்களா. அப்போது இந்த வாரத்துக்கான 5 மினிட்டோட ஸ்ட்ரக்சர் எப்படி பார்க்கும்போது இது ஃபுல்லாக லிக்விடிட்டிங்க. மேபி அந்த 0.5 பாயிண்ட் டிஸ்கில் ஒரு பேஸ் பிரேக் அவுட் போட்டு புல் பேக் கொடுத்துன்னா மார்க்கெட் அப் சைடு போகலாம். அப்படி கொடுக்கலாம் இமீடியட் அங்கே தான் வரணும். ட்ரெண்டு பேரிஸ் ஆகாமல் வரதுனால டேப் பண்ணதும் ரிஸ்க்கு. இதுக்கு கீழே பாடி க்ளோஸ் ஆனால் ஸ்டாப்லஸ் வச்சுட்டு நம்ம ஒரு இன்ட்ராடே ட்ரேட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இது போக நம்ம சில்வர் மெம்பர்ஸில் சம் டேட்டாஸ் கொடுப்போம். தமிழ்ஷாக் ப்ரீ சார்ட் அப்படின்னு சொல்லிட்டு டெலகிராம் ஃப்ரீ சேனல் இருக்குது. அதில் நம்மளோட நிஃப்டியோட டெய்லி ப்ரீ சார்ட் அனாலிசிஸ் கொடுத்துரும் ஓகேங்களா. ஓகே ப்ரோ, இப்போ சப்ளை எங்கே ப்ரோ இருக்குது, டிமாண்ட் ஓகே 5 மினிட்ஸ் சப்ளை எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ இந்த ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் தான் லாஸ்ட் பேரிஸ் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். லிட்டரலி பார்த்தீங்கன்னா இது வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கண்டிஷனில் வராது. பட் இந்த பர்டிகுலர் பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஒரு சிங்கிள் கேண்டில் 183 பாயிண்ட் நடந்ததுனால ஒரு நார்மல் பிளேஸ்லேருந்து பிக் மொமெண்டம் அப்பர் டவுன் அப்படின்னு போகும்போது தட் பிளேசஸ் கால்டு சப்ளை அண்ட் டிமாண்டு. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், டைரெக்ட்லி இதை வந்து ஒரு சப்ளைவை கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம் ஓகேங்களா. அப்போ இந்த இடம் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இது வந்து ஆஸ் பர் பிஓஐ ஃபார்முலா பேரிஸ் ஆர்டர் பேக்கு. இது நம்ம லாஸ்ட் போஸ்ட் மார்க்கெட்டில் பார்த்துருப்பீங்க ஓகேங்களா. அப்போது இந்த இடம் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மார்க்கெட்டில். அப்போது இந்த வீக் அப்படிங்கிறது சப்ளை டிமாண்ட் டேப் ஆகிட்டு நம்மளுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்காங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ மார்க்கெட் அரௌண்ட் 23,800 க்ளோஸ் ஆகிருக்காங்க ஓகேங்களா. அரௌண்ட் ரேட் சொல்லியாச்சு. ஸோ அப்போ அபோவ் இருக்கும் போது மார்க்கெட்டோட ப்ராபபிலிட்டி என்னவாக இருக்க போகுது, ட்ரெண்டே புல்லிஸாக இருக்கிறதுனால சப்ளை ஜோன் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ பிலோ இருந்தாலும் 0.5 0.6 பையிங் ஆப்ஷன் கிடச்சி எடுக்கலாம். இந்த செட்டப் நவர் ஃபீல்டுங்கிற கண்டிஷன் இருக்கக்கூடிய இந்த ஓபி வந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம், பை ட்ரை பண்ணலாம். இந்த இடத்துக்கு போனால் செல் ட்ரை பண்ணலாம்னா மார்க்கெட் ரேட் 2 புல்லிஸாக இருக்கும் போது ஒரு சப்ளை ஜோனுக்கு போகுது. ஸோ வி நீட் சம் 1 மினிட்டோட கன்ஃபர்மேஷன் ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் ட்ரேட் போங்க ஓகேங்களா. ஓகே ப்ரோ, இப்போ நம்ம என்ன ப்ரோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த வீடியோவில், நான் வீடியோ போடுறேன் நீங்கள் அதை பார்க்குறீங்க. ஆக்சுவலாக அது எதனால் நம்ம பண்ணுறோம், ஸோ ஆக்சுவலாக ஒரு ட்ரேடர் அப்படிங்கிறவங்க ஒவ்வொரு நாளும் மார்க்கெட்டோட அனலைசிஸ் இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ வீக்லி ஒன்ஸ் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஓவரால் ஸ்ட்ரக்சரை ஒரு ரிஃபைன் பண்ணி பார்த்துக்கணும். ஏன்னா போன வாரம் பார்த்துருப்பீங்க 1 ஓபி, இந்த வாரம் 1 ஓபி தொட்டுச்சாலும் கூட பார்க்காம ஜஸ்ட் 5 மினிட்ஸோட ஸ்ட்ரக்சரை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா 1 ஓபி மிஸ் பண்ணிடுவீங்க. ஸோ அதனால் வீக்லி ஒன்ஸ் வந்து மல்டி டைம் ஃப்ரேம் அனலைஸ் பண்ணணும். டெய்லி ஒன்ஸ் என்ன பண்ணணும், இன்ட்ராடே டைம் ஃப்ரேம் 1 hour 5 minutes அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இப்படி பண்ணிங்கன்னா உங்கள் கையில் பிளான் இருக்கும். ஸோ அந்த பிளானை வந்து லைவ் மார்க்கெட்டில் எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா சக்ஸஸ்ங்கிறது வரும். ஸோ வித்தவுட் பிளான் கண்டிப்பாக ஃபெயிலியர். படிச்சுக்கு நம்ம போகும்போது படிச்சுட்டு போகணும், படிக்காமல் போனால் ஃபெயில் தான் ஆகும் ஓகேங்களா. அது மாதிரி தான் ட்ரேடிங்குமே. அப்போ 1 ஹவரோட ஸ்ட்ரக்சர் வைஸ் பார்க்கும்போது இவ்வளோதாங்கிறத சொல்லிட்டோம். மினிமம் மார்க்கெட் அப்படிங்கிறது இதுக்கு மேலே போச்சுன்னா ஒரு நல்ல மூமெண்டம் கொடுக்க ஆரம்பிச்சிடும். 24,000 ரவுண்ட் நம்பருக்கு அபோவ் மார்க்கெட் நின்னான்னா கண்டிப்பாக ஒரு பிக் மூமெண்டம் 24,800 அப்படிங்கிற பாயிண்ட் வரைக்கும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் அது இந்த வாரத்துக்குள்ளே நடக்குமாங்கிறது கொஸ்டின் மார்க். நடந்தால் ஏற்றுக்கலாம், அதுக்கு தரமான ஆப்பர்ச்சுனிட்டி ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம மந்த்லி, வீக்லி, டே, 1 hour 5 minutes வரைக்கும் பார்த்துட்டோம். இந்த மல்டி டைம் ஃப்ரேம் அனலைசிஸில் நீங்கள் ஒரு புது விஷயத்தை லேர்ன் பண்ணிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது போக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதை மாதிரி ஸ்மார்ட் மணி கான்செப்டில் இந்தியன் மார்க்கெட்டோட சார்ட் எப்படி அனலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம எவ்ரிடே கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அது ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான் ஓகேங்களா. ஸோ இதில் நீங்கள் வந்து கிளாஸ் லேர்ன் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே வந்து நான் பின் பண்ணிடுறேன் வாட்ஸ்அப் நம்பரை. ஸ்மார்ட் மணி கான்செப்ட் தென் ஹச்எல்சி. ஸோ வாட் இஸ் ஹச்எல்சி ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹச்எல்சி அப்படிங்கிறது ஹைலி லேர்னிங் கோர்ஸுங்க. ஸோ இதை விட பெருசாக எதுவுமே நம்ம படிக்க தேவையில்லைங்கிற மீனிங் தான். இதுக்கு நீங்கள் ஸ்மார்ட் மணி கான்செப்ட் பண்ண போகிறதில்ல, ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங் பண்ண போகிறதில்ல, பிரேக் அவுட் ட்ரேடு அதாவது ஒரு லைனை போட்டு அந்த லைனுக்கு மேலே போனால் என்ட்ரி அதை மாதிரி ட்ரேட் பண்ண போகிறதில்ல, ஆர்எஸ்ஐ புல்லிஜர் பேண்டு இஎம்ஐ இது மாதிரி இண்டிகேட்டர் யூஸ் பண்ண போகிறதில்ல.
நியூஸு பார்க்கவே போகிறதில்ல, டெக்னிக்கல் நாலேஜ் தேவையே இல்லை. அப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த நாட்டில் யார் குண்டு போட்டாலும் நம்மளுக்கு தேவையில்லை, எந்த நாட்டில் யார் அமைச்சரானாலும் நம்மளுக்கு தேவையில்லை. கரண்ட் மார்க்கெட்டில் எங்கே ஓப்பன் ஆகுது அதை வச்சு நம்ம எப்படி ட்ரேட் பண்ண போகிறோங்கிறது தான். ஓகேங்களா? ஸோ ட்ரேடிங்கிறது ஒரு சிம்பிளஸ்ட் வே தான். அந்த சிம்பிளஸ்ட் வே தான் அந்த ஹெச்எல்சிங்கிறது. ஓகேங்களா? ஸோ இந்த 2 கோர்ஸுமே ஜனவரி 1st வீக்கில் ஸ்டார்ட் ஆகுதும். யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்டிங் இருக்கோ மறக்காமல் வாட்ஸ்அப் பின் பண்ணியிருக்கோம் நம்பர், அதில் நீங்கள் உங்களோட டவுட்ஸை கேட்டுக்கலாம். ஸோ ஃபீஸும் நான் அங்கேயே சொல்லிடுறேன். ஸோ ஹெச்எல்சி எஸ்எம்சி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஒன். எஸ்எம்சி அப்படிங்கிறது டெக்னிக்கல் நாலேஜ், ஸோ 10.5K அப்படிங்கிறோம். ஹெச்எல்சி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பியூர் அண்ட் பின் ஆப்ஷன் பேசிக் டு அட்வான்ஸ் மை ஓன் மெத்தட். ஓகேங்களா? ஸோ இந்த 2க்கு டிஃப்ரென்ஸ் இது தான். இந்த ஓன் மெத்தோட அக்யூரேசி எவ்வளோ ப்ரோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா 100% அடித்து சொல்லுவேன். ஏன் ப்ரோ அப்படின்னா நம்ம மெம்பர்ஸ் அது கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதோட ஃபீஸ் ப்ரோ சேம் 10.5K தான். பட் இந்த மந்த் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் இருக்குது 50%. ஓகேங்களா? ஆக்சுவலி இந்த மந்த்லேருந்து பார்த்தீங்கன்னா 10.5 மாறும். ஸோ விருப்பம் இருக்கவங்க வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு அதோட இதை கேட்டுக்கோங்க. தேங்க்யூ.